அனைவருக்கும் வணக்கம். இப்போ பாதகாதிபதினா என்ன? பாதகாதிபதி பாதகத்தை செய்வாரா அப்படிங்கிறத பற்றி நிறைய கேட்குறாங்க. முதல்ல பாதகாதிபதி அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 12 வீடு இருக்குது இல்லைங்களா? அதில் சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு இருக்குது. சர வீட்டுக்கு 11ஆம் அதிபதியுமே, ஸ்திர வீட்டுக்கு 9ஆம் அதிபதியுமே, உபய வீட்டுக்கு 7ஆம் அதிபதியும் தான் பாதகத்தை செய்வாங்க. பாதகத்தை செய்வாங்களா அப்படிங்கிறது அப்புறம். பாதகாதிபதி யார் அப்படின்னு தெரிஞ்சுங்க. இது சரலக்கணம், இது ஸ்திரம், உபயம். சரம், ஸ்திரம், உபயம். சரம், ஸ்திரம், உபயம். சரம், ஸ்திரம், உபயம். இவ்வளோதாங்க. இப்போ சரலக்கணம் அப்படிங்கிறதுக்கு 11ஆம் அதிபதி. இப்போ மேசம் அப்படிங்கிறது சரலக்கணம், அதுக்கு 11ஆம் அதிபதியே சனி பகவான் வருவார். அடுத்தாப்புல இது ஸ்திரலக்கணம். ஸ்திரலக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதியே வருவார். யார் 9ஆம் அதிபதினு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அப்புறம் உபயலக்கணம். உபயலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியான குரு பாதகாதிபதியே வருவார். அவ்வளோதாங்க. மறுபடியும் இன்னொரு சரலக்கணம், கடகம் ஒரு சரம். இந்த சரலக்கணத்துக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன் பாதகாதிபதியாக வரும். அப்புறம் சிம்ம வீடு. சிம்ம வீட்டுக்கு இது ஸ்திரலக்கணம். ஸ்திரலக்கணத்துக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய் பாதகாதிபதியாக வரும். அப்புறம் உபயலக்கணம். உபயலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியான குரு பாதகாதிபதியாக வரும். மறுபடியும் இன்னொரு சரலக்கணம் துலாம். சரலக்கணத்துக்கு 11ஆம் அதிபதி சூரியன் பாதகாதிபதியாக வரும். அடுத்தது ஸ்திரலக்கணம் விருச்சிகம். இந்த விருச்சிகம் ஸ்திரலக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் பாதகாதிபதியாக வரும். அடுத்தது இது உபயலக்கணம். உபயலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி புதன் பாதகாதிபதியாக வரும். மறுபடியும் சரலக்கணம் மகரம். அந்த சரலக்கணத்துக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய் பாதகாதிபதியாக வரும். அடுத்து ஸ்திரலக்கணம் கும்பம். கும்பத்துக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன் பாதகாதிபதியாக வரும். மறுபடியும் உபயலக்கணம். உபயலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி வரும். இதுதான் அந்த பாதகாதிபதியோட தத்துவம். பாதகாதிபதி பாதகத்தையே செய்யுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. பாதகாதிபதி பாதக வீட்டுக்கு 6, 8, 12 மறைந்திருந்தால் அந்த பாதகத்தை செய்யாது. பாதகாதிபதி பாதக வீட்டிலேயே உட்கார்ந்து அதிக சுகத்துவம் அடைந்தால்தான் அது பாதகத்தை செய்யும். உதாரணமாக இப்போ மிதுன லக்கணம் அப்படிங்கிறது ஜெயலலிதா அம்மாவுடைய ஜாதகம். மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்க நம்ம இங்கே 7ஆம் வீட்டில் தனியாக குரு உட்காந்துருக்கு. அப்போ அது உபயலக்கணம். அப்போ உபயலக்கணத்துக்கு 7ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிற குரு தனிமையாக உட்காந்துருக்கிறதுனால அது சரியான பாதகத்தையும் மாரகத்தையும் செஞ்சது. அதனால் பாதகாதிபதி எல்லாத்துக்குமே பாதகத்தை செய்யாது. உதாரணமாக கும்பலக்கணம். இந்த கும்பலக்கணத்துக்கு பாதகாதிபதியாக சுக்கிரன் வரும். சுக்கிரன் மீனத்தில் உச்சமாயிரு. அப்போ அந்த பாதகாதிபதி பாதகத்தை செய்யுமா அப்படின்னு செய்யாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது லக்கணத்துக்கு 9ஆம் வீட்டுக்கு 6ல் மறைஞ்சு தான் உச்சமாகுது. அப்போ பாதகாதிபதி பாதக வீட்டுக்கு 6, 8, 12 மறைஞ்சால் பாதகத்தை செய்யாது. பாதகாதிபதி பாதக வீட்டில் தனித்து நின்னா மட்டும்தான் பாதகம். அதுவும் ஏதாவது அதிக சுபத்துவம் அடைஞ்சதுன்னா நல்லாவே பாதகத்தை கொடுக்கும். மற்றபடி இந்த பாதகாதிபதி ஏதாவது ஒரு கிரகம் பார்த்தாலோ ஏதாவது ஒரு கிரகம் இணைந்தாலோ அது பாதகத்தை செய்யாது. பாதக வீட்டை தவிர வேறு எந்த வீட்டில் இருந்தாலும் பாதகத்தை செய்யாது. அதுக்குள்ள இன்னொரு ட்ரிக்ஸு. உதாரணத்துக்கு ஒரு கன்னி லக்கணத்தை எடுத்துக்கலாம். லக்கண புள்ளி சரியாக ஒரு 10 டிகிரியில் இருந்தால் நேராக 7ஆம் வீட்டில் தனிச்ச குருவாகவே இருந்தாலுமே அது ஒரு 25 டிகிரியில் இருந்தால் பாதகத்தை செய்யாது. அந்த பாதகாதிபதி பாதக வீட்லேயுமே அது ஒரு 8, ஒரு 12 டிகிரிக்குள்ளே இருந்தாலும் மட்டும் டிகிரி விலகினாலும் அது பாதகத்தை செய்கிறது இல்லை, நடைமுறையில் பார்க்குறதுனால. அதனால் பாதகாதிபதி யாருமே ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அந்த ஜாதகத்தை பார்த்தா தெரியும் பாதகத்தை செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படிங்கிறது. நன்றி, வணக்கம். ஜோதிட ஆலோசனை அறிவிப்படுவார். 7826995544 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். 2, 3 நாட்களுக்குள் உங்களுக்கு பலன் சொல்லப்படும். முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.